Good evening students. So in the class பார்க்க போறது வந்து square root of a complex number. இது வரைக்கும் 3 or 4 class complex பார்த்திருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க. பார்க்க போறது square root of a complex number. ஓகேவா? இந்த வாரம் பார்க்கிறது square root of a complex number. Let the square root of the a plus ib be x plus ib. இந்த மீனிங் கொடுத்துட்டாங்கன்னா square root of a plus ib that is equal to x plus iy. Let the square root of a plus ib be x plus iy. The root of a plus ib is equal to x plus iy. The x plus iy வேல்யூ கொண்டு போறீங்க ரைட்டா. நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்றது பாருங்க. இது ஒரு டெரிவேஷன் இந்த ஃபார்முலா கொண்டு போறோம். ஸோ லாஸ்ட் இயர் டைரக்டா சம் போட்டு வந்தாங்க. இந்த நியூ புக்ல ஸோ டெரிவேஷன் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் சம் போடுறாங்க. ஈஸியா ரிசல்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்காண்டி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ன செய்யறோம்? இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொண்டு வரேன். a plus ib ஹோல் ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிடும். That is equal to x plus iy the whole square. Now right on the root cancel பண்றதுக்காண்டி squaring on both sides. Squaring on both side. ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்றோம். அப்ப என்ன ஆயிடும்? ரூட் கேன்சல் ஆயிடும். இங்கே ஸ்கொயர் ஆயிடுச்சு. இதுக்கு பார்லரைஸ் பண்றோம். என்ன வரலாம் அப்படினா x plus iy the whole square னா a squared plus b squared plus 2ab யூஸ் பண்றேன். அப்ப a squared x squared a squared plus b squared னா iy square பண்ணோம்னா i square பண்ணா minus y square. ஓகேவா? a squared plus b squared plus 2ab plus 2ixy. ஓகேவா? yes மைனஸ் போட்டுட்டேன்னா i square பண்ணா மைனஸ் ஆயிடும். i squared is minus y squared plus 2ixy. இங்க பாருங்க, இங்க ரெண்டு பார்ட் இருக்கு. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். a வந்து ரியல் பார்ட். அப்ப a க்கு ஈக்குவலா இருக்கு. இது ரியல் பார்ட். ஏனா i இல்லாத பார்ட். அதனால so x squared minus y squared that is equal to a. இது ரியல் பார்ட் வேல்யூ. அதே மாதிரி i இங்க i தேவையில்லை. small b that is equal to 2xy that is equal to b. ரெண்டு ரிசல்ட் எடுத்து பாருங்க. x squared minus y squared is equal to a. xy 2xy is equal to b ன்ற ஆன்சர் கிடைச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க. நம்ம ப்ரூவ் பண்ணது x squared minus y squared is equal to a 2xy is equal to b ன்னு பாத்தீங்கன்னா சேப்பரம் வந்து xy க்கு வேல்யூ கொண்டு வரோம். அப்ப என்ன ஐடியா பண்றேன்? ஒரு சின்ன பார்லரைஸ் பண்றேன். x squared plus y squared the whole square. என்ன பார்லரைஸ் பண்ணணும் அப்படினா இதுக்கு ஈக்குவல் வேல்யூ கொண்டு இதனுடைய ஈக்குவல் வேல்யூ கொண்டுறேன். x squared minus y squared the whole square plus 4x squared y squared ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றேன். இப்படி பாருங்க, இதுக்கு இது ஈக்குவல்ன்றேன். எப்படி பாருங்க. சோ செக் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பார்லரைஸ் பண்றேன். இதனுடைய ஃபார்முலா அல்ல இதுக்கு இது ஈக்குவல் பண்ணலாம் பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பார்லரைஸ் பண்ணுங்களேன். என்ன ஆகும்? x squared x power 4 x power 4 a squared plus y power 4 புரிஞ்சா plus இங்க மைனஸ் மைனஸ் ஆயிடும். மைனஸ் 2x squared y squared plus x என்ன இருக்கு? plus 4x squared y squared. அப்ப சிம்ப்ளை பண்ணுங்க. x power 4 plus y power 4 இத சிம்ப்ளை பண்ணோம்னா 2x squared y squared வரும். 2x squared வர ஆன்சர் x power 4 plus y power 4 இத சிம்ப்ளை பண்ணா 2x squared y squared. இதனுடைய ஃபார்முலா தெரியுமா? இதனுடைய ஃபார்முலா a squared x power 4 y power squared y power 4 plus 2x இருந்துச்சா? அப்ப இந்த ரிசல்ட் வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன் சால்வ் பண்றதுக்காண்டி பாக்க சால்வ் பண்ண போறேன். அதுக்காண்டி இத கொண்டு வந்து பாருங்க. இதுக்கு பார்லரைஸ் பண்றேன். a squared plus b squared இங்க மைனஸ்ல minus 2ab. இது x ஆட் பண்ணிருக்கேன். இது சிம்பிளை பண்ண இந்த ஆன்சர். இது என்னோட ஆன்சர், இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஐடியா புரிஞ்சா? இப்ப டைரக்ட்டா செய்றேன். இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். இத சைடுல வந்து நோட் பண்ணிக்கணும். சோ இந்த ஸ்டெப்ஸ்க்கு இது ஈக்குவல். ஓகேவா? இப்ப பாருங்க. என்ன சால்வ் பண்ண போறேன். that is equal to சார் வேல்யூ தெரியுமா? தெரியும். a இதுக்கு வேல்யூ a. அப்ப a squared plus plus போட்டேன். 4 இருக்கா? 2xy க்கு வந்து ஸ்மால் b ன்றோம். அப்ப 4xy squared க்கு b squared ஆயிடும். ஓகேவா? நம்ம பார்த்திருக்கோம் இதனோட வேல்யூ வந்து a
squared plus இது 4x square y square means 2xy the whole square. 2xy means small beta, so b squared. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா x squared plus y squared the whole square வந்து a squared plus b squared டா. x squared plus y squared that is equal to root of a squared plus b squared. Root of a squared plus b squared. இது equation number 2. Equation number 1. ஓகேவா? இது ரெண்டே சால்வ் பண்ண போறேன். Solve 1 and 2. Solve equation number 1 and 2 ரெண்டே சால்வ் பண்ணனும்னா பாருங்க. First equation x squared minus y squared that is equal to a. Second equation x squared plus y squared that is equal to root of a squared plus b squared. Sir minus y squared plus y squared ரெண்டே ஆட் பண்றேன். ஆட் பண்ணா நான் கேன்சல் ஆயிரும். So ஆட் பண்ணாகும் 2x squared that is equal to root of a squared plus b squared plus a. Therefore x squared is equal to x squared that is equal to root of a squared plus b squared plus a divided by 2. Therefore x is equal to plus or minus, very important, plus or minus root of square root of root a squared plus b squared plus a divided by 2. Next திருப்பி கால்குலேட் பண்ணி பாருங்க. equation number 1 பார்த்தோம். 2x is equal to small b நீங்க நம்ம தேவைக்காண்டி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்க. x squared plus y squared the whole squared is equal to x squared minus y squared the whole squared plus 4x squared அதை யூஸ் பண்ணி காமிச்சில்ல, இதுக்கு இது ஈக்குவல். சரி, இதுக்கு வேறு தெரியுமா? வெரி ஸ்மால் a. அப்ப a squared. இது 2xy the whole squared. அர்த்தம் 4x squared y squared என்றது 4x squared y squared that is equal to 2xy the whole squared. இது என்ன வேல்யூ? ஸ்மால் b. அப்ப b ஸ்கொயர் b squared. This is taking square root on both sides. எடுத்தோம்னா ரூட் போட்டாயிரும். இந்த ரூட் 2 கேன்சல் இங்க ரூட் ஆயிடுச்சு. equation number 2 equation number 1 ரெண்டே சால்வ் பண்ண போறேன். solve 1 and 2. first equation second equation ரெண்டே ஆட் பண்றேன். ஏன்னா ரெண்டே கேன்சல் டிஃபரண்ட் சிம்பல் கேன்சல் ஆயிரும். so 2x squared is equal to a root of a squared plus b squared plus a. இந்த 2 க்கு டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டா டிவைட் வந்துருச்சு. இங்க ஸ்கொயர் இருக்கனால என்ன செய்றோம்? டேக் என்ன செய்றீங்க? டேக்கிங் again square root போட்டாயிரும். plus square இருந்தா ஆட்டோமேட்டிக்கா plus or minus plus போல minus போடணும். plus or minus of root of இங்க என்ன சொல்றதுல taking square root on both sides எடுத்தா இந்த ஆன்சர் x கிடைச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? x ஆன்சரை சப்ஸ்டிட்யூட்டிங் y 1 or 2 அப்ளை பண்றேன். 1 ல யூஸ் பண்ணலாம், 2 ல யூஸ் பண்ணலாம். நான் 2 ல அப்ளை பண்றேன் or 1 ல யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x squared minus y squared is equal to a பார்த்தோம்ல, அப்ளை பண்றேன். அப்ப x பார்ட் ஸ்கொயர் பண்ணாயிரும். plus or minus ஸ்கொயர் பண்ணா கேன்சல் ஆயிரும். ரைட்டா? ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப ரூட் ஆஃப் a squared plus b squared plus a by 2. என்ன பண்ணிட்டோம்? கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட்டிங் ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்ணிட்டேன். இந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x squared minus y squared that is equal to a இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த இடத்துல இத அப்ளை பண்ணிட்டேன். என்ன ஆகும்? ஸ்கொயர் பண்ணோம்னா இது ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆயிரும். எப்படி கேன்சல் ஆகும்? பிளஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ், மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். அதனால கேன்சல் ஆயிரும். இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்டெப் மட்டும் கிடைக்கும். மைனஸ் y squared that is equal to a. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் செய்றோம். இந்த டேர்ம் அப்படியே பிளேஸ் பண்ணி இத கொண்டு போயிடுங்க. that is ஆயிரும் பிளஸ் y squared ஆயிரும். இந்த a வை மைனஸ் பண்ணி இங்க கொண்டு வரேன். so root of a squared plus b squared plus a total divided by 2 minus a. ஐடியா புரிஞ்சா? நெக்ஸ்ட் LCM போடுறோம். இந்த 2 ஐ கொண்டு போய் LCM போட போறேன். root of a squared plus b squared plus a minus 2a divided by 2 that is equal to y squared. Sorry, a minus simplify பண்ணனும்னா minus a. Therefore y squared that is equal to root of a squared plus b squared minus a divided by 2. Therefore y is equal to plus or minus 3 again root of again root இருக்குல a squared plus b squared minus வெளிய out root வெளிய minus a divided by 2.
இது வந்து ஒயினுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒயினோட வேல்யூ பார்த்துட்டோம். எக்ஸ் வேல்யூ என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் again ஒரு ரூட் ஆஃப் a squared plus b squared plus a by 2. ஓகேவா? y என்ன பார்த்துருக்கோம், பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் mod of a squared plus b squared root of minus b minus a minus a divided by 2 இது y யோட வேல்யூ. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, since அதாவது 2xy is equal to b, very important point, it is clear that both x and y will have the same sign, very important same sign. என்ன கொடுத்திருக்காங்க, x and y வந்து same sign ஆனதா எப்படி இருக்கும், when b is positive ஆ இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றாங்க. xy ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தராங்க 2 plus 5 ஐன்றாங்க. x உம் பாசிட்டிவ் y பாசிட்டிவ் ஆச்சுனா எப்படி இருக்கும், b is a positive அப்படின்றாங்க. and x and y have different sign. x அல்லது y ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருந்துச்சுனா b is negative, very important point. அதை யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டுறப்ப அதுக்கான தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது root of a plus ib, ரைட்டா? இப்போ ஃபார்முலா யூஸ் பண்றோம், a plus ib ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன பாருங்க, root of x னுடைய வேல்யூ கொண்டுறப்ப x னுடைய வேல்யூ root of a squared plus b squared plus a ரூட்டுக்குள்ளேயே by 2. ஓகேவா? இது a னுடைய வேல்யூ. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிளஸ் ஆர் மைனஸ் காமன் எடுத்துட்டேன். டோட்டல் ரெண்டுக்குமே a க்கு b க்கு என்ன இருந்துச்சு, xi xy க்கும் பிளஸ் அதனால காமன் எடுத்துட்டேன். இதே x னுடைய வேல்யூ பிளஸ் y னுடைய வேல்யூ, அதனால பிளஸ் b divided by, very important point, b i போட்டுருக்கோம், i னால i போட்டுருக்கோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல, இமேஜினரி பார்ட் i by mod b into y னுடைய வேல்யூ root of a squared plus b squared ரூட்ல வரும் minus a divided by 2. so plus or minus common, இது வந்து x வேல்யூ, இது y வேல்யூ. very important point யூஸ் பண்றோம், ib by mod b யூஸ் பண்ணா கொடுத்துருக்கா பாருங்க, சேம் சைன் இருந்தா பாசிட்டிவ் வரும்ட்டாங்க, டிஃபரண்ட் சைன் தான் நெகட்டிவ், அதனால b by mod b. இது very important point. ஓகேவா? சோ இது என்ன சிம்ப்ளை பண்ணா that is equal to plus or minus root of, இந்த ஆன்ஸ் பார்க்க இந்த ஆன்ஸ் எப்படி இருக்கு அப்படினா z மாதிரி இருக்கு. இது a squared plus b squared z மாதிரி இருக்கனால அத வந்து mod z squared போடலாம். பாருங்க, z means a plus ib எடுத்துட்டோம்னா now mod z னா mod z is equal to root போட்டு நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணனும், root of a squared plus b squared. ஓகேவா? mod z means root போட்டு நம்ம இது பார்க்க போறது, இது வந்து mod z மாதிரி இருக்கு, சோ அதனால mod z plus a by 2. இங்க வரும்போது plus ib அப்படியே இருக்கு, ib divided by mod b root of இது எப்படி இருக்கு, mod z minus a by 2. next இப்போ பாருங்க, நான் பிளஸ் மைனஸ் காமனா இருக்கு, இதே ஃபார்முலா, இதோட ஃபார்முலா வந்து root of a squared plus ib root of a plus ib னுடைய வேல்யூ. இதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு நம்ம சம் கொண்டு வர போறோம். எப்படி இருக்கணும், b எப்படி இருக்கணும், b not equal to 0, ஏன்னா 0 இருந்தா இன்ஃபினிட்டி ஆகல, b not equal to 0 இருக்கணும். very important point. next find this example 2.17, very important question. I take the questions. எக்ஸாம்பிள் ஒரு क्वेश्चन எக்ஸஸ் 3 क्वेश्चन இருக்கும், ஒரு क्वेश्चन 6 மார்க் கேட்டிட்டு இருக்காங்க, இப்போ உங்களுக்கு 5 மார்க் கேட்பாங்க. find the square root of 6 minus 8i. ஃபார்முலா பாத்தீங்கன்னா that is equal to இதனுடைய ஸ்கொயர் ரூட் பண்ற போறோம், root of 6 minus 8i. ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா
plus or minus காமனா இருக்கும் root of mod z plus a divided by 2 plus ib divided by mod b root of mod z minus a divided by 2. இது ஃபார்முலா. இது z ன்றது z means 6 minus 8. நமக்கு தேவைப்படுது mod z. First mod z கொண்டு வரணும். mod z. தேவைப்படுது நான் கொண்டு வரேன். mod z means root போட்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணனும். root போட்டு நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணனும். 6 ஸ்கொயர் பண்ணா 36. 8 ஸ்கொயர் பண்ணா 64. அப்ப root 100 that is equal to 10. என்னோட வேல்யூ mod z வேல்யூ 10. a வந்து என்ன இருக்கு? a 6 இருக்கு. b வந்து -8. b வந்து -8. நான் சம்ல அப்ளை பண்றேன். that is equal to plus or minus root of mod z 10 plus a வந்து 6 divided by 2 root குள்ளேயே divided by 2 plus பாருங்க எப்படி இருக்கு நான் கொடுத்த கண்டிஷன் பாருங்க a and b same symbol இருந்துச்சுனா b is positive ன்றது or అంటే a and b ஏதாச்சும் ஒரு நம்பர் நெகட்டிவ் இருந்துச்சுனா b is negative அப்படினு இருக்கேன் b எப்படி இருக்கு நெகட்டிவ் அப்ப அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்க பிளஸ் போட்டேன் i நான் இங்க 8 என்ன 8 -8 ஓகேவா by mod b ன்ற mod means இதுக்கு -8 ஸ்கொயர் பண்ணாயிரும் 64 i ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் இதுல உங்களுக்கு வந்து எப்படி நெகட்டிவ் வருது பாருங்க நெகட்டிவ் வருது பாருங்க i ஸ்கொயர் பண்ணா நெகட்டிவ் ஆயிடும் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒன்று மைனஸ் இருந்துச்சுனா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண மைனஸ் b மைனஸ் அப்படின்றோம் அதனால மைனஸ் i 8 divided by mod b அப்படினா நாயிரம் ஸ்கொயர் பண்ண மாடல்ஸ் போட்டாயிரம் மைனஸ் -8 மாடல்ஸ் போட்டோம்னா பிளஸ் ஆமாயிரும் பிளஸ் 8 புரியுது இல்லையா ரூட் போட்டு நம்பரோட ஸ்கொயர் பண்ணா அது 8 கேன்சல் ஆகும் 8 கேன்சல் ஆச்சுனா இங்க எப்படி நமக்கு சிம்பிள் இருக்குல மைனஸ் a மைனஸ் போடுறோம் நெக்ஸ்ட் என்ன எழுதுறீங்க பாருங்க a and b ரெண்டும் பாசிட்டிவா இருந்துச்சுனா b is positive a அல்லது b ஏதாச்சும் நெகட்டிவ் ஆச்சுனா b is negative அதனால இந்த இடத்துல மைனஸ் i b வந்து 8 ஆ mod b ന്റെ 8 அப்ப 8 அடி ஆயிரும் அடி ஆயிடுச்சுனா என்ன கிடைக்கும் root of mod z 10 minus a 6 divided by 2 very important point a minus போட்டுறோம் பாருங்க கொடுத்திருந்தேன் a and b ரெண்டும் பாசிட்டிவா இருந்துச்சுனா b is positive a and b a அல்லது b ஏதாச்சும் ஒன்னு நெகட்டிவ் ஆச்சுனா b is negative இந்த b by mod b சார் b னா 8 mod b னா 8 தான் சோ இது 8 ன்னு கேன்சல் ஆகும் ஓகேவா சோ இந்த ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இத சிம்ப்ளை பண்ணலாம் that is equal to plus or minus root of 16 by 2 8 root குள்ளே வரும் ரைட்டா root க்கு கேன்சல் ஆயிரும் 16 और ஆட் பண்ணா by 2 ல 8 root 8 minus i என்ன ஆகும் 4 root of 4 by 2 னா 2 4 by 2 னா 2 next இப்போ என்ன பாருங்க that is equal to plus or minus root 8 means root of 4 into 2 பிரிக்கலாம் 4 எடுத்து 2 ஆயிரும் அதனால 2 root 2 2 root 2 minus i root 2 2 root 2 minus i root 2 அப்ப என்ன சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க plus 2 root 2 minus i root 2 by 2 i root ங்கலாம் இல்லாட்டா minus 2 root 2 minus plus ஆயிரும் plus i root 2 இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது ஓகேவா இது என்னுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ நெக்ஸ்ட் நீ நோட் பண்ணிக்க since போட்டு a மைனஸ் போட்டுறோம் since b is negative அதனால மைனஸ் போட்டுறோம் இந்த இடத்துல மைனஸ் போட்டுறோம் b is negative பாருங்க இந்த எக்ஸர்சைஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 क्वेश्चन இருக்கு எக்ஸர்சைஸ்ல அத ஆன்சர் பண்ணலாம் வருது நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸர்சைஸ் 2.5 ல 10th क्वेश्चन இந்த மாடல்ல ஒரு 3 क्वेश्चन கொடுத்திருக்காங்க டோட்டலா நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வரேன் என்ன क्वेश्चन இருக்காங்க find the square root of அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन 4 plus 3i 4 plus 3i இதனுடைய ஸ்கொயர் ரூட் பாலரைஸ் பண்ண பாருங்க square root of 4 plus 3i that is equal to plus or minus root of mod z
plus a divided by 2 plus I b by mod b root of mod z minus a by 2. இதே ஃபார்முலா ஓகேவா? mod z எப்படி? z means 4 plus 3a. z is equal to 4 plus 3a. Therefore mod z ஆயிரும் root of 4 square பண்ணா 16, 3 square பண்ணா 9, root 25. That is equal to 5. Mod z means 5. நான் சம்ல அப்ளை பண்றேன். a வந்து 4 ஆ இருக்கு, b 3 ஆ இருக்கு. That is equal to plus or minus root of mod z 5 plus a 4 divided by 2. a எப்படி பாசிட்டிவ், அப்ப b is positive plus I. ரைட்டா? 3 by 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து root of mod என்ன? mod z 5 minus a 4 divided by 2. இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு. That is equal to இந்த இடத்துல நிறைய plus போட்டிருக்கோம். b is positive. ரெண்டு பேருக்கு சேம் சிம்பல், அதனால பாசிட்டிவ். So plus or minus root 9 by 2. அப்பனா 3 by 2 வருமா? root 9 டா நான் root 9 3 ஆ மாறிடும் by 2 root 2 3 by root 2 plus I இங்க 5 minus 4 1 root 1 is 1 by root 2. நோடிட்டோம். இந்த root 2 ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். இது என்ன 9 by root 2 வரும், root 9 by root 2 வரும். இங்க root 1 by root 2 வரும். root 1 is 1 by root 2, 9 3 ஆயிரும், 3 by root 2. So இது வந்து இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த 10th சம் ரோலட்லயே செகண்ட் சம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னும் கிட்டக்கண்ட ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 plus 8i. -6 plus 8i என்றான். இதனுடைய ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? பிளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பழகிக்கணும். ரூட் ஆஃப் again root of or mod z என்ன வட்டிருக்கோம்? root of பண்ணலாம் இருக்கா? plus or minus root of இதெல்லாம் mod z mod z plus a by 2 root a total common ரைட்டா? plus I b by mod b root of mod z minus a by 2. இதே ஃபார்முலா. a என்ன இருக்கு? -6, b வந்து 8 ஆ இருக்கு. ஆனா பாருங்க ரெண்டு எப்படி இருக்கு? டிஃபரண்ட் சிம்பல். அப்ப b எப்படி இருக்கு? b வந்து நெகட்டிவ் வந்துரும் ரைட்டா? இப்போ mod z இருக்குலமா? z ஈக்குவல்னா இருக்கு -6 plus 8 ஐண்டா. சோ mod z equal root of 36 plus 64 root 100. That is equal to 10. That is equal to 10. So mod z 10. ஃபார்முலா பண்ணலாமா? plus or minus root of mod z 10 a na 6 minus 6 a வந்து minus 6 plus of minus 6 divided by 2. எப்படி இருக்கு? b or a நெகட்டிவ் டா, இங்க இது நெகட்டிவ் தான், minus I into இது கேன்சல் ஆயிரும் root of 10 ரைட்டா minus a நாகோ 10 minus a next plus or minus போட்டேன். இது ரூட் போட்டாச்சு. mod z 10 ஆச்சு. plus of a வந்து -6 by 2 plus I into b by a. ஒரு நெகட்டிவ் டா இடத்துல நெகட்டிவ். ஏன் a or b நெகட்டிவ் டா ஒரு ஆன்சர் b அப்படியே நெகட்டிவ். அதனால minus b என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8 வரும். mod 8 by 8 கேன்சல் ஆகும். root of mod z 10 இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் a வந்து ஒரு -6 by 2. That is equal to plus or minus root of 10 minus 6 na 4 by 2 na 2 root குள்ள 2 வருதா 2 minus I into 10 minus or minus plus 6 ஆகும் 16 root 16 by 2 na root 8. That is equal to plus or minus root 2 minus I root 8 ஆயிரும் 4 into 2 பிரிச்சலாம் எடுத்தா 2 root 2 இது இதோட ரூட் வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க 10th third question. Find the square root of -5 minus 12i. -5 minus 12i. ஓகேவா? இதோட ஸ்கொயர் ரூட் போடலாம், ஸ்கொயர் ரூட்
பாரலைஸ் பண்ணுங்க plus or minus root of mod z plus a by 2 plus I b by mod b root of mod z minus a by 2. So a வந்து -5 இருக்கு, b வந்து -12 இருக்கு. ஓகேவா? இப்போ mod z அப்படி mod z means root போட்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணா 5 ஸ்கொயர் பண்ணா 25 plus 12 ஸ்கொயர் பண்ணா 144. So root 169 that is equal to 13. Mod z is equal to 13 னா பாரலைஸ் பண்ண பாருங்க that is equal to plus or minus root of 13 plus a என்ன இருக்கு -5 அதனால plus or minus 5 -5 divided by 2 root குள்ள 2 எப்படி பாருங்க a and b ரெண்டு சேம் சிம்பல் அப்ப பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் சிம்பல் நெகட்டிவ் வரும் ரைட்டா பாசிட்டிவ் I b இந்த b என்ன ஆகும் b 12 mod b 12 கேன்சல் ஆயிடும் சோ அடுத்து ஆயிடும் ரெண்டு சேம் சிம்பல் பிளஸ் போட்டேன் root of mod z value 13 minus a so இங்க minus power minus plus ஆயிடும் plus எவ்வளவு a வந்து 6 5 of 5 divided by 2 that is equal to plus or minus root of 13 minus by 8 8 by 2 னா 4 8 by 2 னா 4 வந்துரும் plus I நேரம் ஆட் பண்ணா 18 by 2 9 root 9 இது சிம்பிளை பண்ணோம்னா plus or minus 4 root 4 2 மாறிடும் root 9 னா 3 I3 that is equal to plus or minus 2 plus I3 இது என்னுடைய root value next இப்போ வந்து exercise 2.5 ல 10 sum பார்த்திருந்தோம் 10 sumல 3 क्वेश्चन இருந்துச்சு நான் 3 क्वेश्चन plus example question டெரிவேஷன் எடுத்துறீங்க சோ எல்லா ஸ்டூடண்ட்ஸ்மே ஒரு ட்ரிப் நல்ல வீடியோ போட்டு பார்த்துட்டு 2 டைம்ஸ் போட்டு பார்த்துட்டு அந்த டெரிவேஷனை நீனா ப்ரூவ் பண்ணி பாரு நீனா ப்ரூவ் பண்ணி பார்த்துட்டு இந்த சம்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் மூணு சமயம் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு அந்த ஒரு சம் போட்டு பார்த்துட்டு எக்ஸசைஸ் மூணு சமயம் நீ பார்க்காம நோட்ல போடு ஓகே வீடியோ பார்த்துட்டு அப்ப பார்க்காம ட்ரை பண்ணி பார்த்தா ஐடியா கிடைக்கும் இது போட்டுனா சரி எல்லா பேருமே சோ சார் ஒரு 1 hour கரெக்ட் டைம் கிடைக்கல சோ அதை தீர்த்துறேன் என்ன சரி கரெக்டா எல்லா பேருமே சார் சென்ட் பண்ணிட்டீங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ